ஒலிக்கும் வண்டுகள். அந்த யாழிசை மீட்டுவது போல ரீங்காரமிட்டு ஒலிக்கும் வண்டுகள். சூழ்ந்து ஆரவாரிக்கும், சூழ்ந்து ஆரவாரிக்கும். நறுமணம் கொண்ட அரும்புகள். என்னடா இங்கே வண்டெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது, அது ரீங்காரம் நமக்கு வந்து யாழிசை ஒலிப்பது போல் நமக்கு தெரியுது. அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அரும்புகள். அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து பார்க்கணும். அந்த முல்லை பூக்களை பறித்து அந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த, அவர்கள் நாளியில் எடுத்துட்டு வந்த அந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். தெய்வத்துக்கு முன்னாடி அதை தூவுறாங்க. பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். இந்த சூழ்நிலையில் தலைவியினுடைய துன்பத்தை போக்குவதற்காக நற்சொல் கேட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றாக அங்கே நிற்பதாக அந்த பாடல் நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று. இந்த சிறுதாம்பு சின்ன கயிற்றில் வந்து இளங்கன்று ஒன்று வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. பசியால் வாடிக்கொண்டிருந்தது, அது பசியில் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள். ஆகா, அந்த கன்று பசியில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இடைமகள் பார்க்குறான். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், அவளுக்கே குளிர் தாங்க முடியல. ஏன்னா மழை அவ்வளோவுக்கு பெய்யுது, காற்று. அந்த இடத்துல வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த குளிர் தாங்க முடியாமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார்